எதிர்க்கட்சியினர் என்பதற்காக எதையாவது அரசியலாக்க நினைக்கிறார்கள் என அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் ஜானகிபுரத்தில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவு அரங்கம் மற்றும் இடஒதுக்கீட்டிற்காக உயிர் நீத்த 21 சமூக நீதி போராளிகளுக்காக கட்டப்படும் மணிமண்டபம் ஆகியவற்றை அமைச்சர் பொன்முடி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், விழுப்புரத்தில் உள்ள குளத்திற்கு அதிமுகவினர் அவர்களுடைய ஆட்சியில் அம்மா குளம் என்றுதான் பெயர் வைத்தார்கள். ஆனால் அதையெல்லாம் இப்போது மறந்துவிட்டு பேசுகிறார்கள் என்றும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாகரிகமாக எல்லோரையும் மதித்து அரசியல் செய்யக்கூடிய தலைவர் என்றும் தெரிவித்தார். அம்மா குளம்னு பேர் வச்சாங்கிறதுனால நகராட்சி மூலயமா நாங்கள் இதை எடுக்கணும் இல்லை, இன்னும் அந்த பேரில் தான் இருக்குது. ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் வெகு நாகரிகமாக எல்லோரையும் மதித்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில்தான் இந்த 3.5 ஆண்டு ஆட்சி காலம் நடைபெற்றிருக்கிறது. வருங்காலத்திலும் அதுபோல் செயல்படுவார். அவர்கள் எதிர்க்கட்சி என்பதால் ஏதாவது அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதில் எதுவும் உண்மை இல்லை என்பது தமிழகத்து மக்களுக்கு நன்றாக தெரியும்.